லாஸ்ட் வீக்கெண்டு ஃபேமிலியோட கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. இந்த பிளேஸ் உள்ள வந்துட்டோம்னா இந்த பசங்க வெளியவே வரமாட்டாங்க. அப்படி ஒரு இடம். இங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் சூப்பரா டேபிள் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்களா. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ள வந்த என் பையனை எங்க தொலைச்சேன்னு தெரியல. ஓடி போய் தேடிட்டு இருந்தா அவன் ஒரு பக்கம் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. உள்ள வந்த உடனே பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் பையனை பார் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. ஹோல் டே ஃபுல்லா இந்த எலி எந்த பொந்துக்குள்ள இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரும் வேலையா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து கிட்ஸுக்கான ஒரு ஃபன் சென்டர் தாங்க, ஒரு கேம் சென்டர் மாதிரி. இங்க வந்துட்டு எல்லா விதமான கேம்ஸும் இருக்குமா. செம ஃபன்னா இருந்தது இந்த பசங்களுக்கு. அதுலயும் ஹைலைட்டே இந்த டான்சிங் மவுஸ் தான். இத மவுஸ்னே தெரியாம ரொம்ப நேரமா பன்னி பன்னின்னு சொல்லி அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரனா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடுன்னே எங்க பசங்க எங்க இருந்தாலும் டேபிளுக்கு வந்துருவாங்க. வந்து லைனா பீஸாக்கு உட்காந்துட்டு எதெல்லாம் கொடுக்க மாட்டோமோ அதெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டியில என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. ட்ரிங்க் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டதுனால சரி இவ்வளோ ஆட்டம் ஆடி டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதேன்னு போனா போதேன்னு ஒரு ட்ரிங்கையும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்து பீஸா பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக் கட்டிங். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க பையனோட பர்த்டே பார்ட்டிக்காக தாங்க இங்கே வந்து ஆர்கனைஸே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பர்த்டே பாய் இந்த மவுஸோட வந்து டான்ஸ் பண்ணி தேங்க் பண்ணி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக நானும் என் கணவரும் கப்புள் கோல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிட்டாவே மாறிட்டேங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோ டிராயிங். நம்மளை ஃபோட்டோ எடுத்து அப்படியே டிராயிங் மாதிரியே பண்ணி கொடுக்குது.